அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 3/5/2024 வெள்ளிக்கிழமை இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு எதிரி தொல்லை என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது. கடன் தீர்வதற்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள்ல நீங்க பயிற்சியில பங்கு பெற விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நீங்க எந்த தெய்வத்தை சித்தி செய்ய நினைத்து பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த தெய்வங்களுக்குரிய வசிய அஞ்சனங்கள், வசிய தூவம் பயிற்சி முடிந்த பின் உங்களது இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகிதை வழிபாட்டுல எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்க வீட்டுல 50-60 வயசு பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா கேளுங்க. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இத மாதிரி நாட்கள்ல எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. அது மாதிரி குடும்பமா ஒன்று கூடி இருக்கிற அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. உங்களுக்கு யார் எதிரியோ இதை எக்காரணத்தை கொண்டும் கெட்ட விஷயத்துக்காக இது மாதிரி தாந்திரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. உண்மையாகவே நீங்க யார் எதிரியா உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை காகிதத்துல எழுதி சுருட்டி வச்சுக்கோங்க. ஒரு வரமிளகாய் எடுத்து வரமிளகாயோட தலைப்பகுதியை நீக்கக்கூடாது, அதாவது காம்பு நீக்கக்கூடாது. அடிப்பகுதியை லேசா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் கொட்டிட்டு நீங்க சுருட்டி வச்சிருக்கிற பேப்பர் அதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு 9 மிளகா அந்த வரமிளகாய்க்குள்ள போடணும். நல்ல பெரிய வரமிளகாயை எடுத்துக்கோங்க. சின்ன வரமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா 3 மிளகுகளை மட்டும் போட்டா போதும். வரமிளகாய் எடுத்துட்டு காம்பை கிள்ளக்கூடாது, கீழ்பகுதியை கிள்ளிட்டு விதைகளை கொட்டிட்டு நீங்க யாரை எதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி சுருட்டி அந்த பேப்பரை அந்த வரமிளகாக்குள்ள வச்சு 3 மிளகை போட்டு அத உங்க தலைய 3 முறை, வலமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வலம் 3 முறை சுத்திட்டு வெளியில கொண்டுட்டு போய் கற்பூரம், நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு எரிச்சு விட்டுருங்க. கடன் தீர்வதற்கும் இதேதான். உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ, யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க பேர் எழுதி கடன் தொகை எழுதி பேப்பரை சுருட்டி அந்த வரமிளகாக்குள்ள வச்சு அதே மாதிரி எரிச்சு விட்டுறணும். இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. அவங்க 5, 3, 9 இத மாதிரி வரமிளகாய்கள் எடுத்துக்குவாங்க. நீங்களும் அப்படி எடுக்கிறதா இருந்தா தாராளமா எடுக்கலாம், தவறே கிடையாது. இப்ப நான் சொன்ன பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.